டிவியில் வந்து அதிகமாக நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆங்கராக தெரிஞ்சிருக்கும். பட் சீரியல் வரும்போது யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கப்புறம் ஜோல வந்து நான் தான் அந்த பையன் அப்படின்னு. ஸ்வீட் ஹார்ட்ல உங்களுடைய கதாபாத்திரம் என்ன மாதிரியானது? என்ன மாதிரியானதுன்னா படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். நான் எனக்கே ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியான. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரியான ரோலுக்கு படம் பாருங்க தெரியும் அப்படி. ஏன்னா வந்து நானும் சின்ன வயசுல இருந்து யுவன் சாரோட பாட்டு கேட்டு 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 தான் வளர்ந்தேன். பையா ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை வந்தா வந்துட்டு அடடா மழடா, இட்ஸ் அ ஃபீலிங், இட்ஸ் அன் எமோஷன். நான் டப்பிங்கில் உட்காந்து தான் தெரிஞ்சிச்சு செம்மையாக பண்ணியிருந்தேன். எனக்கு சிரிப்பு இந்த பையன் செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு பிளாட்ஃபார்மை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அருணாச்சலம் தான். கிசானா என்னென்ன? கிசான்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து இந்த லிவிங் அப்படின்றத வந்து காமிச்ச மாதிரி இருக்கு. லிவிங் தானா இல்லை இது படத்துல வந்து பாருங்க. நோன் ஏன் சொல்றேன், ஏன் பதில் சொல்றேன், யாவும் தப்பான அவன் ஏற்கனவே வந்து ரொமான்ஸ் வந்து சிறப்பா பண்ணுவேன். டிசென்ஸ் சீனா சொல்றேன், ஆக்டிங்கா சொல்றேன். புரியுது. துப்பாக்கி பிடிங்க சிவான்ற மாதிரி கோல் இருக்கா? நம்ம இந்த இடத்த பிடிக்கும். எல்லா இன்டர்வியூலையும் இப்படி கேட்கும்போது தான் எனக்கு பயமா இருக்கு. ஓ நம்ம ஏதோ பிளான் பண்ணிருக்கணும் போலயே அப்படின்ட்டு. ஐ ஹேவ் நோ பிளான்ஸ். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆனால் வந்து ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு டைட்டில் சொல்லும் போது எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் லிட்டில் ஹார்ட் தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டராக வந்து இப்போ எல்லாருமே வந்து அதிகமாக வந்து ரியோ அவர்களை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜா இருக்கட்டும், பிளான் பண்ணி பண்ணமாக இருக்கட்டும், இந்த ஜோவோட சக்ஸஸ் வந்து இருக்குல்ல, அது என்ன கொடுத்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அண்ட் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறதுக்கு பழக்கி கொடுத்துருக்கு. ஓகே, எஸ். ஸோ இந்த ஸ்வீட் ஹார்ட் அது அந்த ஜோவோட சக்ஸஸ்னால கான்ஃபிடென்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோல் டீமுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. அதுக்காக தான் அந்த படம் பண்ணோம். ஸோ அண்ட் வந்து ஒரு கேரக்டராக வந்து இப்போ ஆங்கராக பிடிக்கும், ஆக்டராக வந்து பிடிக்கும். ரியோ ஒரு விஜேவாக இருக்கிறவர் இந்த மாதிரி ஒரு ஆக்டராக வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அண்ட் வந்து ஜோன்ற ஒரு கேரக்டராக பிடிக்க ஆரம்பிச்சது ஜோ படம் அப்படின்றது தான் உண்மை, ரைட்? எஸ். ஓகே. ஸோ ஸ்வீட் ஹார்ட் இந்த கதை, அதாவது நான் ட்ரெய்லர் வந்து பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறையா வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கதைக்கான காரணம் இது நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணம் இருக்குல்ல அப்படி ஏதாவது? இந்த படம் அக்செப்ட் பண்ணது காரணம் ஸ்வினித் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வினித்தோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் த ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது எனக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் இந்த படத்தில் வந்து அவனோட கதை, அந்த கதையில் இவன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்றதுல இந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு மெயின்லி அந்த வாசுன்ற கேரக்டருக்கு ஒரு ஆட்டிடியூட் ஒன்று இருக்கும், அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே. ஸோ ஸ்ரீனித் ப்ரோ, நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உனக்கு என்னப்பா அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்தாதி, ரைட்? ஸோ அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருந்தீங்க. அதில் மோனிஷா பிளஸி அண்ட் வந்து எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜாவில் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஏரியா ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரியோனை வந்து டாக்ஷன் பண்ணுறது, அப்போ வந்து அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது சார் அவர் வந்து நம்ம பண்ணிடணும், பிச் பண்ண ஒத்துப்பாரா, நடக்குமான்ற ஒரு இது இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஏர்லி டேஸில் அது இருந்தது. பட் தென் அங்கே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சு செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரியோனை நல்லா க்ளோஸ் ஆகிட்டார். ஓகே. ஸோ இப்போ இருக்க பாண்டிங் வந்து கிட்டத்தட்ட அப்போத்துலேருந்தே இருக்க பாண்டிங் தான். ஓகே. ஸோ இந்த கதையை வந்து ரியோனனுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, ஸ்வீட் ஹார்ட் வந்து ரியோனனை கேட்ச் பண்ணதுக்கான காரணம் என்ன? இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ப்ரோ. ஓகே. சென்ஸ் அவரோட ரியல் கேரக்டரோட மர்ஜ் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் தென் எனக்கு வாசு அப்படின்போது நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல, அது ரியோனை பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப சரியாக இருந்தது. ஓகே. ஸோ ஃபௌசி, ரைட்? ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களை வந்து டாடாக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அதிகமாக வந்து இந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் வந்து கரெக்டாக தேடினவங்களே சொல்லும்போது நமக்கு கரெக்டாக இல்லை, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஸோ கடைசியில் வந்து இங்கே என்னால் ஸ்வீட் ஹார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வீட் ஹார்ட்டில் உங்களுடைய கதாபாத்திரம் என்ன மாதிரியானது? என்ன மாதிரியானதுன்னா படம் பார்க்குறப்ப தெரியும். பட் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். நான் எனக்கே ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியான. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரியான ரோலுக்கு படம் பாருங்க தெரியும் அப்படி. ஏன்னா அது எப்படி நான் இப்போ ஆர்டிகுலேட் பண்ணுறதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, நான் பழைய படத்தில்
நான் பழைய படத்தில் பண்ண ரோலுக்கும் இந்த படத்தில் பண்ண ரோலுக்குமே என்னோட கேரக்டராக நிறைய பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஸோ அதனால ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் டூயிங் திஸ் ரோல். யார் கூடலாம் உங்களுக்கு வந்து சீன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் ஆக்சுவலா? என் கூட பேரா பண்ண பையன் அருணாச்சலம் கூட தான் ஓகே உட்காந்துருக்காங்க. அருணாச்சலம் ப்ரோ கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அவர் ஆல்ரெடி அவர் ரொம்ப பெரிய ஆளாச்சு அப்படின்ற மாதிரி அவரா அப்படின்ற மாதிரி பல சம்பவங்கள் செஞ்சிருக்கிறாரு. கரெக்டு தானே? ஓகே. ஸோ கோபிகா ரைட். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களை ரீசெண்டாக டிராகனில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்துருக்கோம். சும்மா இருந்த பையனை உசுப்பேத்தி விட்டு கடைசியில் வந்து ஒரு பெரிய ஒரு காலேஜில் ஒரு ஆளை ஆக்கியிருக்கீங்க. அது வந்து மலையாளத்தில் வினித் ஸ்ரீனிவாசன் அவர்களோட எஸ் தண்ணீர் மதன் தினங்கள் ரைட். எஸ். ஸோ அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கேரக்டர் சூசிங் எப்படி இருக்கு ஆக்சுவலா? ஸ்வீட் ஆர்ட்லேயே நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு படமும் நம்ம பண்ணணுன்ற. எனக்கு 10 படம் 15 படம் ஒன்றும் வராது. ஸோ ஐ காண்ட் லைக் இந்த இது பண்ணணும் அது பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்தப்போ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் இட் கேம் டு மீ கேம் அக்ராஸ். தமிழில் ஒரு படம் நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. சூழலுக்கு அப்புறம் ஒரு சூழல் வாஸ் OTT சீரீஸ். நிலா ரைட்? எஸ். ஐ ஹேவ் சம் क्वेश्चंस அபௌட் நிலா. அப்போ அதுக்கப்புறம் ஒரு தமிழில் படம் நடிக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. கரெக்டான ரைட் டைமில் ரைட் ஸ்கிரிப்ட் வந்தது. தட் ஸ்வீட் ஹார்ட் ஃபார் மீ. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி த்ரில்ட் அண்ட் எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம் 14th March. ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட் வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட்டுக்கு எப்படி வந்துச்சு? ஸ்வினித் he found அந்த ஸ்வீட் ஆர்ட் இந்த ஸ்வீட் ஆர்ட் வந்தது காரணம் ஸ்வினித்ன்ற ஸ்வீட் ஆர்ட். Sunith and the collective decisions among these people, production, Rio and Sunith, எல்லாருமே வந்து கலெக்டிவாக ஒரு டிசிஷன் எடுத்தேன். Then they auditioned me. Audition பார்த்து I think he saw something in me. And மெயினாக வந்து எங்களுக்கு ஐ மீன் யுவனுடைய அந்த ப்ரோமோ, யுவன் அப்படின்னாலே அந்த ப்ரோமோவா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. கிட்டத்தட்ட வந்து உண்மையிலே வந்து அடுத்த நாள் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் போய் கேட்டிங்களா? அப்படி ஏதாவது இருந்துச்சா? இல்லை, அந்த ப்ரோமோ ஷூட் மட்டும் அப்படி நடந்தது. ஓகே. அந்த ப்ரோமோ ஷூட் உண்மையிலேயே அது எப்போ ரிலீஸ் பண்ணமோ அதுக்கு முந்தின நாள் ஷூட் பண்ணது அது. அப்படியா? அந்த மனுஷன் அதை எப்படி ஒத்துக்கிட்டாப்ல அந்த டைமில் ஆக்சுவலாக? இல்லை, அதாவது படத்தை அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்த போது சாரோட கான்சர்ட் இருந்தது. ஸோ கான்சர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் இருந்தது. பட் அது ஒரு ப்ரோமோ வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் ரொம்ப ஷார்ட் டைம் முன்னாடி தான் எடுத்தோடனே குயிக்காக பிளான் பண்ணி அதை சார்கிட்ட சொன்னோம். சாரும் இமீடியட்டாக பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகே. அண்ட் தென் அவசரமாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணி அப்படியே அதை எடிட் பண்ணி கொண்டு போயாச்சு. ஆனால் வந்து அந்த தியேட்டருக்குள்ள ஒரு மனுஷன் நிம்மதியாக படம் பார்த்துட்டு இருந்தார், அருணாச்சலம் ஒருத்தர். அவரையும் போய் டார்ச்சர் பண்ணி வாங்கப்பா அப்படி இழுத்துட்டு போனதெல்லாம் வந்து அது ஏன்னா ஒரே நாள் நீங்க சொன்னீங்க. பட் அந்த தியேட்டர் ஆம்பியன்ஸ் உடனே வந்து கிடைச்சிருக்கா, ஷோலாம் போயிட்டு இருக்கும். அது எப்படி அந்த டைம்ல வந்து எடுத்தீங்க? அது ஆக்சுவலா இப்போ கேட்டால் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்து டக்குன்னு பேசி ஒவ்வொருத்தட்ட கேட்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணது தான். அது ஆக்சுவலி வேரியஸ் லொகேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். மெயின்லி சாரோட ஆஃபீஸில் ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ சாரோட ஆஃபீஸை சுற்றி தான் அந்த ஏரியா ஐ மீன் சாரோட ஆஃபீஸை சுற்றி இருக்க ஏரியாக்குள்ளார தான் அது பண்ணோம். தியேட்டர் வந்து GK சினிமாஸில் ஷூட் பண்ணோம். GK சினிமாஸோட இவங்க ஸ்ரீதேவி வந்து படத்தோட காஸ்டியூம் டிசைனர். ஓகே. ஸோ அப்போ டக்குன்னு நம்ம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து ஆமாம் தியேட்டர் வேணும் அப்படின்னோடனே அம்மா ஸ்ரீதேவி அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டு போயிட்டோம். ஓகே. ஸோ இந்த ஸ்வீட் ஆர்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த கண்டென்ட்டாக வந்து பார்க்கும்போது ஸோ லிவிங்கில் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி எந்த மாதிரி போய் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்களே இனிமேல் தான் பார்க்கணும். என்ன நினைக்கிறோம்னு தெரியல. ஆசையாக இருக்கிறது வந்து நல்லா ரிசீவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ஓகே. அந்த ட்ரைலரில் என்ன சொல்லியிருக்கோமோ அதே தான். இது ஒரு ஃபன், அதான் நிறைய ஃபன் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாமே கலந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ப்ராப்பர் என்டர்டெய்னராக இருக்கும். ஓகே. ஸோ ரியோ அவர்களுடைய அந்த அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி இருக்கணும்டா, இந்த துப்பாக்கியை பிடிங்க சிவான்ற மாதிரி அந்த மாதிரி அடுத்தடுத்து நமக்கு ஒரு லட்சியம் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது கோல் இருக்கா? நம்ம இந்த இடத்த பிடிக்கணும். எல்லா இன்டர்வியூலையும் இப்படி கேட்கும்போது தான் எனக்கு பயமா இருக்கு. ஓ நம்ம ஏதோ பிளான் பண்ணியிருக்கணும் போலே அப்படின்ட்டு. ஐ ஹவ் நோ பிளான்ஸ். நோ. எனக்கு அடுத்தடுத்து படம் பண்ணணும், இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்றது தான் கோலே தவிர மற்றபடி பெருசாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி கோல்லாம் இல்லை. இதே மாதிரி இப்போ சுனித் மாதிரி இன்னும் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களோட படம் எல்லாம் நல்லா வந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது இப்போ எங்களுக்கு வந்து டக்குன்னு இப்போ பின்னாடி ஒரு 300 காலத்தில் அப்படின்னு பின்னாடி போனோம் அப்படின்னா
ஒரு ஆங்கரா இருந்தாரு. அப்புறம் வந்து பார்த்தா சரவண மீனாட்சி அப்படின்ற ஒரு சீரியல்ல வந்தாரு. அப்பயே நிறைய டாக் இருந்துச்சு, யாரா அந்த பையன். அது டிவியில வந்து அதிகமா நிறைய பேர் பார்த்தவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆங்கரா தெரிஞ்சிருக்கும். பட் சீரியல் வரும்போது யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏபி சி கிளாஸ். அதுக்கப்புறம் ஜோல வந்து நான் தான் அந்த பையன் அப்படின்னு ஃபேன் எடிட் இருக்கு அவர் சொன்ன இந்த கண்டென்ட் வச்சு. ஆமா, அதுக்கு ஒரு நீங்க சொன்னதை வச்சு ஒரு ஃபேன் எடிட் ஒன்று பண்ணியிருந்தாங்க நிறைய. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா, நானும் இன்னொரு ஃபேன் தான். தேங்க்யூ. ஓகே. ஸோ அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, ஆங்கர் டு சீரியல் ஆக்டர், அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து ஆக்ட் பண்றது, அந்த ஜோனை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா அது ஒவ்வொரு ஜோனும் மாறும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? ஆமா, என்ன ஃபீல் கிடைச்சதுன்னா அது கரெக்டாக சொல்ல வர மாட்டேங்குது. என்ன ஃபீல்ன்ட்டு எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஒரு பாத்துல இருந்து அடுத்தடுத்து ஒரு ட்ரை பண்ணுறோம், அந்த ட்ரை எல்லாமே கரெக்டாக போகுது அப்படிங்கும்போது அது எல்லாமே கரெக்டாக போகும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம ஏதோ கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது சம்வேர் அதுக்குள்ளார சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் வந்து எப்படி சொல்கிறது, அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. பட் எவ்ரி ஸ்ட்ரகிள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அதுலேருந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. அண்ட் அது மெயினாக வந்து இன்னொன்று என்னன்னா, உங்களுடைய முதல் மேடை, அது ரொம்ப பெரிய ஒரு மேடை. அந்த மேடையில் வந்து சொல்லியிருந்தீங்க, ஒரு சாதாரண ஒரு டெய்லரோட பையன் நான் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற டிவியில் பார்த்தேன், அந்த வெளியில் வந்து பார்த்தேன், சார் நம்மள மாதிரி ஒரு ஆள், நான் நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க போய் நிற்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கும். பட் அந்த இடத்துக்கு வந்தவ அவருக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு அந்த டைம்ல ஒரு விஷயம் இருக்கும், நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி ஏதாவது தோணி எண்ணங்கள் இருந்துச்சு அப்ப அந்த டைம்ல? அந்த டைம்ல அது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல வந்து பெருசா கோல் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் நான் ஒரு மாதிரி ஹாப்பியா என்னோட ஒர்க்கை பண்றேன். ஓகே. ஸோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது டிவியில் வந்தால் போதும் அப்படின்றது மட்டும்தான் தாட்டு. ஸோ டிவியில் வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து எப்போ தோண ஆரம்பிச்சதுன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்மளோட கெரியர் வேற கிடையாது, இதுதான் நம்மளோட கெரியர். ஸோ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணி நம்மளை காப்பாற்றிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதுக்குள்ளார பிளான் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அது வரையுமே ஐ ஹேவ் நோ பிளான்ஸ். டெலிவிஷனில் வரணும், டிவியில் வரணும் அப்படின்றது மட்டும்தான், ஒரு ஆங்கர் ஆகணுன்றது மட்டும்தான் தாட்டே தவிர வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒர்க் பண்ணி வர்றது தான். ஓகே. ஸோ நிஜமாவே நீ எப்படி சுற்றி வந்து கேட்டினாலுமே பிக்கஸ்ட் பிளான் அப்படின்னு எனக்கு ஒன்று கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ யுவன் சாருடைய மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பிளெஸிங்காக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அடுத்தடுத்து எப்படிலாம் அந்த மனுஷன் வந்து அப்டேட் கொடுப்பாரு அப்படின்றது. ஸோ நீங்கள் ஒரு படம் நடிச்சிருக்கிறீங்க, அந்த படத்தில் வந்து தமிழ் படத்தில் யுவன் சாருடைய மியூசிக் அது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலாக? ஓ, ஐ எம் வெரி பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நானும் சின்ன வயசுலேருந்து யுவன் சாரோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். பையா ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை வந்தா வந்துட்டு அடடா மழடா, இட்ஸ் அ ஃபீலிங், இட்ஸ் அன் இமோஷன். பிரேமலுவில் கேட்பீங்களா, யுவன் சார் இஸ் அன் இமோஷன், இட்ஸ் அ ஃபீலிங். அந்த மாதிரி தான் அங்கேயும் அந்த மாதிரி தான். ஸோ when I got to hear the script and I got to know YSR is producing, I was very happy. I was like, okay. தென் அதுக்கப்புறம் யுவன் சாரே இதில் மியூசிக் பண்ணுற, தட் இஸ் லைக் another thing. ஸோ ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ நல்ல காஸ்ட் அண்ட் க்ரூ, ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு. ஓகே. ஸோ ரியோ ப்ரோ கூட நடிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? It was very nice. He was very helpful as an actor. இப்போ அது so I'll tell you, I've worked in like few movies. அப்போ the கவுண்டர் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் when you act with another person, some people they won't like இப்போ they'll tell இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னொரு ரெண்டோ தடவை சொல்லிட்டு they'll just leave it like that. But then he was very supportive in a way that எனக்கும் இந்த மாதிரி when it will narrate something to me, நான் வந்து இப்படி இருப்பேன், பாதி ஜோனில் நான் இருப்பேன், then he'll come again. He has a patient, very patient person. ரொம்ப பேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப அமைதியான பையனா? அமைதி பொறுமை அதுதான். Yeah, so he'll come and like explain இது அப்போ நான் zone out தான் இருப்பேன், then he'll come again and he'll tell me. So அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. And then character wise ரொம்ப it's a different zone. So ஷூட் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு ஜோன்ல will be in some different zone, but yeah, it's fun basically. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ரியானோட படங்கள் நீங்க ஜோ பாத்திருக்கீங்களா? அதுல எந்த இடத்துல வந்து அவருடைய ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா? காலேஜ்ல. Yeah, college romance.
காலேஜ் ரொமான்ஸ் And there's this portion I really like. I haven't told you this. Malavika front la போகும்போது he'll dance and you will be coming. No, that scene. That's very nice. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. ஸோ டோட்டல் க்ரூ அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து ஃபௌசி உள்ள வந்திருக்கிறீங்க இந்த கதையில். உங்களோட பேர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் அவரை பற்றி சொல்லுங்க. ஹி இஸ் அமேசிங். ஆக்சுவலாக என் கூட பண்ண டைமில் என் கூட பண்ண சீக்வன்ஸ் வரைக்குமே ஓகே நமக்கு தெரியும் இது இப்படி தான் ப்ளே பண்ணுறாங்க. நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணோம் சாரோட ஆஃபீஸில். ஸோ எனக்கு தெரியும் இதுதான் பண்ணுறோம் அப்படின்னு. நான் டப்பிங்கில் உட்காந்தப்ப தான் தெரிஞ்சிச்சு செம்மையாக பண்ணிருந்தேன். எனக்கு சிரிப்பு தான். நான் டப்பிங்கில் உட்காந்து படம் நிறைய கட்டில் பின்னாடி வாய்ஸ் ஓவரில் நான் வாய்ஸ் வரும்போது அவங்களோட சீக்வன்ஸாக தனியாக நான் பார்ப்பேன். இல்லை எனக்கு வந்து இந்த பையன் செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ஃபீலே போய் நான் ஏதோ தேர்ட் பர்சனாக அந்த படத்தை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பையன். சொல்கிறீங்க இல்லை சீரியஸாகவே எனக்கே வந்து ஒரு அந்த 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 கேரக்டர் அதாவது அருணாச்சலம் பண்ண ரோல் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அருணாச்சலம் எனக்கே அந்த கேரக்டர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்களும் வந்து வெயிட் பண்ணுறோம். ஆமாம், நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா அவரால் தான் நிறைய பேருக்கு பின்னி படம் எடுத்துட்டு இருக்கேன். கிங்ஸ்டன் அப்படி நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தில் அவர் ரோல் ஒன்று பண்ணார், ரொம்ப ப்ராமிசிங்காக ஒர்க் பண்ணார், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபஸ்ட்டு மூவி நான் டாடா பண்ணப்போ என்னை இன்ஸ்டாகிராம்லேருந்து ரேண்டமாக பிக் பண்ண ஃபோட்டோவில் தான் என்ன என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். பட் ஒரு பிளாட்ஃபார்மை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அருணாச்சலம் தான். அந்த இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இடத்த அன்னெசரியாக நான் எதுவுமே அவனோட அக்கௌண்ட்டில் பார்த்ததில்லை. ஸோ ஒருத்தங்க ப்ராப்பராக ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணால் யூ கேன் ஹேவ் திஸ் ப்ராப்பர் ஜேர்னி. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து அடுத்தது இங்கே பயங்கரமாக காம்படிஷன் இருக்குது. இன்னும் காம்படிஷன் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். எல்லா ப்ரொஃபஷன்லையுமே காம்படிஷன் இருக்கும். பட் நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு விஷயம் பண்ணி நீங்கள் அதில் போயிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு க்ரோத் இருக்குன்னா அதுக்கு அருணாச்சலம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ இதை நான் சொன்னா வெரி ட்ரூ. நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே இப்போ எவ்வளோ அன்னெசரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபைலை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறவங்க க்ரோ ஆகிறது இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலாக வந்து அவர் நிறைய படங்கள் வந்து பார்க்குறோம்ல, லவ்வர் அந்த மாதிரி தொடர்ந்து பார்க்கும்போது நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. இது வந்து பெறப்பட போகும் தொகை 500 அப்படி நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபௌசி சொன்னது கரெக்டு தான். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஃபேம் கிடச்சிரும் ஆக்சுவலி. பட் அது ஒரு லாங் டேர்மாக இருக்குமா, அது உனக்கு கெரியருக்கு நல்லதா இல்லை உன் லைஃபுக்கு நல்லதா அப்படின்றத இப்போ யோசிக்க மாட்டுறாங்க. ஒரு அந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மை அவன் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவனோட டேலண்ட்டை ரொம்ப ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் எங்கள் மேலே எங்களுக்கு அருணாச்சலம் இதில் காஸ்ட் பண்ணலான்ற கான்ஃபிடென்ட் ஏன் வருது. அது கரெக்டாக இருப்பார், ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவார், சென்சிபிளாக இருக்கார், நல்ல கிரியேட்டரும் கூட. அப்படிங்கும்போது ஒரு கிரியேஷனுக்குள்ளார எங்களால் அவரை அடாப்ட் பண்ண முடியுது. சும்மா ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேமுக்காக ஒருத்தரை கேஸ்ட் பண்ண வேணான்னு யோசிக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் தேடுவோம். ஸோ தன்னோட ஆர்ட்டை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுங்கும் போது அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் அதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்றதுக்கு உண்மையிலேயே அருணாச்சலம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அது எங்க படத்துல நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு வெரி ப்ரௌட். ஓகே, திடீர்னு இந்த மாதிரி பாராட்டோம்டா, அப்போ அதை அனுபவிச்சுக்கோ. எஸ், இது வந்து அவர் வந்து நீங்க சொன்ன எல்லாத்தையும் அவரை தனியா கூப்பிட்டு வச்சு தனி பிளான் இருக்கு. ஆக்சுவலா அந்த பிளான்ல நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர்ல காமிச்ச சில விஷயங்களை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நம்பர் 1, கிஸ்ஸானா என்னன்னு? கிசான்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் வந்து வைப், ஹாப்பினஸ். அந்த கிசான்ற வார்த்தையோட எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். ஓகே, கிசாவா இருந்தது, மஜாவா இருந்தது அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கிசான்ற வார்த்தையோட எக்ஸாக்ட் மீனிங் அதுதான். ஓகே, இந்த லிவிங் அப்படின்றத வந்து காமிச்ச மாதிரி இருக்கு. லிவிங் தானா இல்ல இது படத்துல வந்து பாருங்க. நோன் ஏன் சொல்றேன், ஏன் பதில் சொல்றேன், யாவும் தப்பான படத்துல வந்து பாருங்க, படத்துல வந்து பாருங்கன்னு சொல்லு. 14th மார்ச் இல்ல கண்டிப்பா நான் பார்ப்பேன். கண்டிப்பா விஜய் டிவில ஒரு ஷோ நடக்கும். அப்போ வந்து விஜய் சார் வந்து எஸ்கே கிட்ட கேட்பாரு, நாடா நீ தான் ஹீரோ ஆயிட்டியே, இன்னும் நீ என்ன ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசெண்டா வந்து ஆங்கரிங் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆக்டிங் பண்ண ரெண்டையும் வந்து கொண்டு போற விதம் இருக்குல்ல, அது ஓகேவா, அது ஹேண்டில் பண்ண முடியும்? எனக்கு ஜாலியா தான் இருக்கு. எனக்கு அது அவ்வளோ டஃபாலாம் இல்லை. ஓகே, இப்போ எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, இப்போ எனக்கு பண்ண முடியுது. ஸோ ஜஸ்ட் ஓகே டூயிங் இட். என்னால் அதை ஈஸியாக விட முடியல, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மைக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். என்னால் ஈஸியாக அதை டக்குன்னு விட்டுட்டு வர முடியல. ஸோ சொல்லுவாங்க தான், கேட்குறாங்களா, பட் ஆனால் எனக்கு சாரி ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கல்ல, யூஆர் இன்டு சினிமா, இப்போ ஹீரோவாக பண்ணுறீங்க, திருப்பி டெலிவிஷனில் போய் ஆங்கராக பண்ணுறீங்க, ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் பீப்புள் வரலாம் இல்லை.
அது என்னோட ஒப்பீனியன். அது பிரேக் பண்ணலாம் இல்லை, அது தட் டசன்ட் மீன் தட் அவங்க நம்ம ஹீரோவாக பண்ணுறோன்னா நாளைக்கு அவர் ஒரு அவார்ட் ஷோ கூட ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஃபைன். அது பர்டிகுலராக தெரியுமா என்ன அந்த மாதிரி? அதுதான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுது, எனக்கு பண்ண வருது. ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நான் பண்றேன், அவ்வளவுதான். இதை நான் எது கேட்டேன்னா, எங்களால 2 டைப்பாவே பார்க்க முடியுது. சிலர் சொல்லுவாங்களே, ஒரு ஆக்டர் வந்து ஆங்கர் பண்ணாங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுடைய ஆக்டிங் அப்படின்னு ஒரு ஆக்டரா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் முன்னாடி முதல்ல எப்ப வந்து உங்களை நாங்க பார்க்கும்போது ஓகே ரியோ ஆங்கர், இங்கிட்டு வரும்போது ஆக்டர் அப்படின்ற ஒரு இதை வந்து அழகா பிரிச்சு எங்களால பார்க்க முடியுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். இல்ல முன்னாடி தான் அந்த சினிமால வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோ வந்து அந்த ஸ்டாரா பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலா இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ ஆங்கர்னா நான் ஆங்கரிங் தான் பண்ணுறேன்றதும் தெரியும். படத்தில் இருக்க கேரக்டர் அவங்களால கேரக்டராகவும் பார்க்க முடியுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் இப்போ ஆடியன்ஸ் யாரும் பார்க்கறது இல்லை. நான் வந்து சார் எனக்கு ஜோல இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டாகணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வெல்ல பிரேக்கான ஒரு படம் ஜோ தான். ஸோ அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க யாராவது வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு யாராவது சொல்லி? நிறைய பேர் ஆக்சுவலாக ஜோவுக்கு வந்து தியேட்டர் விசிட் போனோம். ஜோவோட பெரிய சக்ஸஸ்க்கு காரணம் வந்து அந்த தியேட்டருக்கு நேரில் போனது, அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆனது தான். ஸோ அந்த மாதிரி போகும்போது தியேட்டரில் நாங்கள் சொல்லாமல் தான் நிறைய தியேட்டருக்கு போனோம். அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் போகல. அனௌன்ஸ் பண்ணிட்டு போனது ஒரு 5 தியேட்டரோ 6 தியேட்டரோ தான். மீதி எல்லாமே வந்து நாங்கள் வரோன்னெலாம் சொல்லலாம் இல்லை. ஜென்ரலாக சினிமா படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் உள்ளுக்குள்ளார போயிருப்போம். அப்படி போனப்போ இன்டர்வலுக்கு எப்போல்லாம் எந்த தியேட்டர்லாம் போனோமோ மோஸ்ட் ஆஃப் த தியேட்டரில் பர்சனலாக கனெக்ட் ஆன நிறைய பேர் இருந்தாங்க. தட் இஸ் ஒன் கை, அவரோட பேரே ஜோ. அவருக்கு அப்படியே அதே மாதிரியே மலையாளத்தில் அவர் கேரளாவில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த பொண்ணு இறந்துட்டாங்க ஆக்சுவலி. பட் அது ஆக்சிடெண்ட்டில் ஏதோ தவறிட்டாங்க. அப்போ இருந்து வந்து ஒரு கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கார் போல். ஸோ இது இந்த ஒரு 35 வயசு என்னமோ. அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் என்ன விடவே இல்லை. பயங்கரமாக ஒரு எமோட் ஆகி அழுது பயங்கரமாக தேங்க் பண்ணார் ஆக்சுவலாக. ஸோ அது பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. அண்டு ஒருத்தர் வந்து யார்கிட்டையோ இருந்து கேட்டு என்னோட நம்பர் வாங்கி என் பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி என்னால் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு மேலே பார்க்க முடியல, எனக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, அவங்க வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் ஹாஃப் மேலே நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டப்போ இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்காக ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் போய் செகண்ட் ஹாஃப் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு படத்தை முழுசாக பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணார். தேங்க்யூ ப்ரோ, ஏன் பார்க்க சொன்னீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது, தேங்க்ஸ் தேர் இஸ் ஒன் another லைஃப் ஃபார் மீ, எனக்கு புரியுது, பட் என்னால் அவ்வளோ மறக்க முடியல அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, நீங்கள் அவர்கிட்ட சொன்னது நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருப்பீங்க, பட் அதுலேருந்து வெளில வரதுக்கு உங்களுக்கு லைஃபே தான் உங்களை லீட் பண்ணும். ஸோ இன்னும் அதுக்குள்ளாரையே இருக்காதீங்கன்றதுக்கு தான் நான் உங்களை திரும்ப பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ மோஸ்ட்டாக நிறைய தேட்டரில் வந்து அதான் நிறைய தேட்டருக்கு நாங்கள் தேங்க் பண்ண தான் போனோம். ஆனால் நிறைய தேட்டரில் அவங்க எங்களுக்கு தேங்க் பண்ணாங்க. அங்கேருந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் எங்களுக்கு தேங்க் பண்ணாங்க. அது ஒரு மாதிரி ப்ரைஸ்லெஸ்ஸாக இருந்தது. மெயினாக வந்து இப்போ ஜோ கொடுத்தது வந்துன்னா செகண்ட் ஹோப்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப அழகாக கொடுத்துச்சு. ஒன்று அவன் பிரேக்கப் ஆகி வேற எந்த பொண்ணுக்கிட்டே நம்ம அந்த ஃபீல் கிடைக்கலையேன்னு இருக்கிறவன், அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஓகேடா நமக்குன்னு ஒருத்தி வருவாடா, இன்னொருத்தி வராம அப்படின்னு ஒரு ஹோப் வந்து கொடுத்தது. ஒரு சின்ன ஒரு இதுனா இப்போ என்னன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸாக உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அது மட்டும் போட்டு கொடுத்துட்றேன். அப்படியா? யார் அது? ஹலோ சொல்லு செல்லம், எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். ஸ்வீட் ஹார்ட்டுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much. ரொம்ப முக்கியமா வந்து இசைனாலே மாடர்ன் மாஸ்ட்ரோ அவருடைய பாடல்களை கேட்டு ரசிச்ச ஃபேன்ல நீயே நானு 50 பேரும் ரசிச்ச பாடல்கள் நிறைய இருக்கு. ஆனா அதுல எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, செல்லக்குட்டி ஒய்எஸ்ஆருடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல அவருடைய இசையில என் செல்லம் வந்து சிறப்பா நடிக்குது. நான் ஏற்கனவே வந்து ரொமான்ஸ் வந்து சிறப்பா பண்ணுவேன். இந்த சென்ஸ் சீனா சொல்றேன், ஆக்டிங்கா சொல்றேன். புரியுது. அதை தாண்டி இது ரோம்-காம் அப்படிங்கறதுனால இன்னும் கலக்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐம் ஆல்சோ வெயிட்டிங் பாக்குறதுக்கு. தேங்க்யூ சந்தோஷம் செல்லக்குட்டி. வழக்கம் போல நம்ம ஸ்டைல் தான். ஆமா, ஏன்னா நீ ஏற்கனவே வந்து நம்ம ரெடி ஸ்டடி பண்ணும்போது நீ ரெடி ஆயிட்ட சினிமாக்கு போறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் 2 படம் பண்ணி சிறப்பா ஸ்டடியான ஜோக்கு அப்புறம் இப்ப ஸ்வீட் ஹார்ட் மூலமா அப்படியே நீ மாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெடி ஸ்டடி ஓ ஓகே. தேங்க்யூ so much செல்லம். தேங்க்யூ so much. லவ் யூ சூப்பர் செல்லம். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க? ஆல் குட். பையன் எப்படி இருக்கான்? வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஸ்லோடி ஸ்வினித்துக்கும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க சொல்லுங்க, ஸ்வினித் அண்ட் டீம். சரியா? தேங்க்ஸ் சொல்றான். ஓகே செல்லம். லவ் யூ so much. பை. ஓகே பை. இது ஒரு உண்மையிலேயே நல்ல சர்ப்ரைஸ் தான்.
தேங்க்யூ ஸோ மச் ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹார்ட் வந்து எல்லா ஹார்ட்டையும் வந்து ஸ்வீட்டாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் வாங்கி படியுங்கள்.